ஆனால் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவோட யுத்தத்தில் புதிய அப்டேட்டுகள் எத்த புதிய யுத்தத்தில் அப்டேட்டுன்னு சொல்லி உலக நாடுகள் அமெரிக்காவை இப்போ கணக்கெடுக்காம விட்டாங்க. அமெரிக்காவோட மேலிந்த பயம் மற்ற நாடுகளுக்கு இல்லா போய்த்துது. அமெரிக்கான்னு செல்லுறது வந்து இவ்வளோ நாளாக காட்டிக்கணுன்ற ஒரு படம்னு சொல்லி மற்ற நாட்டுகளுக்கு விளங்கிட்டு கப்பல் ரெண்டையும் வந்து கொண்டு வந்து படம் கொண்டு காட்ட போய் அந்த கப்பலுக்கு மம்பானை கடிச்சு அதே அனுப்பினேன். அதனால தான் இப்போ அவங்க அந்த என்ன கப்பல்களை அந்த ஹோமோஸ் ஜலசந்தியிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு அமெரிக்கா நினச்சி அமெரிக்காவுக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அப்போ அமெரிக்கா அவங்கள்கிட்ட எவ்வளோ சாரி கழட்டிக்கொள்ள அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஒருத்தருமே அமெரிக்காவுக்கு கால் பண்ணவே இல்லை. இந்தியா 20 கப்பல் மட்டும் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து ஈரானோட பேசி அப்போ மலேசியா சைனா அந்த மாதிரி எல்லா நாடுகளும் இப்போ ஈரானோட பேசி தான் நம்மளோட கப்பல் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கொள்வது இல்லாமல் அமெரிக்காவோட யாருமே பேசலை. மற்றது வந்து அமெரிக்கா அவங்களோட கட்சி உள்ளுக்கு அவங்களோட நாட்டுள்ளுக்கே அவங்க அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு கொண்டு வருது. எந்தக்கு இந்த யுத்தத்தை நீங்கள் தொடங்கின என்ன காரணம்? இஸ்ரேலுக்கு ஆகிறதுக்கு நீங்கள் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் யார்? நாய் தான் வாள் ஆட்டணும். இப்போ வாள் நாய் ஆட்டுது என்று செல்லுற நிலைமைக்கு வந்துட்டுன்னு சொல்லி அமெரிக்கா மக்கள் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு செல்கிறேன். மற்றது வந்து ஈரான்ட மிலிட்ரி பவர் எந்தேன்னு சொல்லி உலகமே தெரிஞ்சுக்கணும். இந்த யுத்தத்தில் ஈரான் டீக்கே மிலிட்ரி பவர் எந்தேன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும். 2 நாடோட சண்டை பிடிக்கிறதுக்கு வலிமை இல்லை பவர்ஃபுல் உள்ள நாடொண்டு ஈரான் என்று செல்லுறத மனுஷரெல்லாம் விலையும் கொண்டாங்க. அவங்களுக்கு பொருளாதார தடை வருஷ கணக்காக பொருளாதார தடை எத்தனையோ தடைகள் போட்டும் அவங்க மிலிட்ரி ரீதியாக முன்னேறிக்கின்னு செல்லுறதை வந்து உலக நாடுகள் தெரிஞ்சுக்கணும். ஈரான் ப்ரூவ் பண்ணியே காட்டினே 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு கண்டம் விட்டு கண்டம் பாய்த ஏவுகணையும் எங்களுக்கு டீக்கன்னு செல்லுறதை ப்ரூவ் பண்ணியே காட்டிட்டாங்க. இனி அதனால் எல்லாம் குறை எல்லா நாடுமே குறை ஈரானுக்கு. அந்த அவங்களோட ஈரான்ட தீவண்டுக்கும் மிலிட்ரியை இறக்கிறதுக்கு இன்றைக்கி அப்படி இறக்கினாலும் இந்த அமெரிக்கா அம்பானுக்கு தின்னு ஒரு நாளும் அவங்க இறக்குறல்ல. சும்மா வாயால் தான் இந்த பப்படம் பொறுக்கி இல்லாமல் அமெரிக்கா ஒரு நாளுமே இறக்குறதில்ல. மற்றது அடுத்த சைடுக்கு ஈரான் மாதிரி இந்த நாட்டொண்டோட 2 நாடு அமெரிக்காவும் வல்லரசி நாடுகள் 2 சேர்ந்து ஈரானை தோக்கடிக்கலா போனு செல்ல அந்த வெக்கமும் மீக்குது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த யுத்தத்தை நிப்பட்டோமோனும் வாயை திறந்து நிப்பாட்டுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளவும் மேலாம். இனி அந்த மாதிரி நிலைமைக்கு தான் அவங்க புரிஞ்சிக்குது. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ தலையில் மண்ணாளி போட்டுக்கொள்வாய்க்குமே எந்தக்கு தான் நான் ஈரான் மேலே கையை வச்ச இந்த யுத்தத்தை தொடங்கினேன் இப்போ முடிச்சு கொள்ள இல்லாமல் தடமாறு உலக நாடுகள்கிட்டே நோண்டியா மனுஷரும் எங்களை கணக்கெடுக்காமல் எங்கள்ட மேல் இந்த பயமும் பெய்த்து அரபு நாடுகள்கிட்டே நோண்டியாய் எவ்வளோ விஷயம் இந்த யுத்தத்தால் நடந்தது. எல்லாத்துக்கும் இந்த இஸ்ரேல்காரண்ட பேச்சை கேட்டு சாட்ராயின்னு மட்டும்தான் மிச்சம் அமெரிக்கா. நிறைய அமெரிக்காவுக்கு நடந்து இப்போ வழியில் போகிற பாம்பை தூக்கி சட்டை உள்ளே போட்டுக்கொண்டு கடிக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறது தானேடா. These nuts